அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, வாழைப்படத்துக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டோம். குழந்தைகளுக்குலாம் ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு பக்கத்துல இருக்க ஸ்மார்ட் பாயிண்ட்டுக்கு போனோம். அங்க பாப்கார்ன் ஃபேமிலி பேக் வாங்கணும். அதுல பட்டர் போட்ட பாப்கார்ன் கேட்டான் ரியாஸ். நான் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால அவன் ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சு. தேட்டருக்குள்ள நிறைய அலோவ் பண்ண மாட்டாங்க ஸ்நாக்ஸ். ஸோ இது மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் என்ன, படத்துக்கு போறோம். ஸோ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்து பாப்கார்ன் செய்யலான்னு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வாங்கிட்டு வந்த ஃபேமிலி பேக்கை போட்டு நல்லா வறுத்துட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் வறுத்தாலே இந்த மாதிரி ஒரு பாப்கார்னா வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு மூடியை போட்டு விட்டுருங்க. 2 நிமிஷத்துல பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடியான பாப்கார்னை எடுத்து வெளியே வச்சா எப்பட்றா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ, இஸ்வா, ரியாஸ் பாதியை வீட்லயே காலி பண்ணிட்டாங்க பாப்கார்ன் பிரியர்கள். சஜ்வாவும் பாலை குடிச்சு தூங்கிட்டா. நானும் சஜ்வா தூங்கிட்டு இருக்கும் போதே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நானும் இஸ்வாவும் போட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போனா ஒரே டிராஃபிக். வீட்டு பக்கத்துல தேட்டர் இருக்கனால நாங்க படம் போடுறதுக்கு முன்னாடியே போயிட்டோம். நாங்க எல்லாருமே பக்கத்துல இருக்கனால எல்லாரும் சேர்ந்து ஜாலியா கிளம்பிட்டோம். என்னதான் தனியா போய் படம் பார்த்தாலும் இப்படி ஃபேமிலியோட சேர்ந்து போய் படம் பார்க்கறது ஒரு ஜாலி தான். டிக்கெட்லாம் வாங்கிட்டு படம் போடுறதுக்கு முன்னாடி உள்ளே போய் உட்காந்துட்டோம். வாழை படம் மற்றவங்க ரிவ்யூ பண்ணுறதை பார்த்தே இந்த படத்துக்கு போயே ஆகணும், அதுவும் தேட்டரில் தான் போய் பார்க்கணுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டோம். நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரே ரோல எல்லாம் உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 10 நிமிஷத்துல சஜ்வா அழுக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் அப்புறம் அங்கிட்டு தூக்கிட்டு போய் அழுகை அமர்த்தி உட்கார வச்சுட்டோம். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே தேட்டரில் சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருந்தோம். அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு, சிரிப்பாக தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முன்னாடி வருது. என்னோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் சூப்பர், ஆக்டர்ஸ் எல்லாமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. இந்த ஆக்டிங்கோட சேர்த்து பின்னாடி ஒரு மியூசிக் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வேற லெவல். ஆக்டிங்கும் மியூசிக்கும் சேர்த்து சூப்பராக இருக்கு படம். இந்த மியூசிக் பின்னாடி வரும்போதெல்லாம் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. ஸோ டேரக்டர் மட்டும் இல்லாமல் மியூசிக் டேரக்டரையும் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ரீல்ஸில் பார்க்கும்போது எல்லாருமே சொன்னது என்னன்னா, ஸ்க்ரீன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே எந்திரிச்சாங்கன்னு. இங்கேயும் அதே தான் நடந்துச்சு. ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிற வரை எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே எந்திரிச்சு போனோம். லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் மட்டும் வேற மாதிரி ஆக்கிட்டாங்க. எல்லாருமே அப்படியே கண் கலங்கி தான் போனாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் ஃபுல்லாக சிரிப்பு தாங்க. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் என்ன, படம் முடிஞ்சு வீட்டில் வந்து டின்னரை முடிச்சுட்டு எனக்கான எனர்ஜி பூஸ்டர்ஸை நான் எடுத்துக்கிட்டு உங்கிறதுக்கு கிளம்பிட்டேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.